கிராமத்தில் ஒருத்தர்கிட்ட பேசினேன். எதனால் பக்கத்து ஊரில் இருக்கிற ஸ்கூலை மூடுறாங்க, நீங்கள் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து இப்போ பசங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, காசு கட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தனியார் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த ஸ்கூலில் 4 பசங்க இல்லை 2 பசங்க தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு ஸ்கூலு, அதனால் மூடுறாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. 2 பசங்க இருக்குது, அந்த 2 பசங்களை 200 பசங்களா ஏன் கொண்டு வர முடியாது? அந்த ஸ்கூலை நல்ல ஒரு தரமான ஸ்கூலாக உயர்த்துங்க, எல்லா அடிப்படை வசதிகளையும் அதில் செஞ்சு கொடுங்க. மாணவர்கள் தன்னால் வந்து சேர்றாங்களா இல்லையா பாருங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் படிப்பாவது நல்லா கிடைக்குது அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல, அதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல நானாவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எப்படி கொண்டு போய் நம்ம பசங்களை சேர்ப்போம்? 4 பிள்ளைங்க இருந்தாலும் அதுலேயும் நாங்கள் தரமான கல்வியை கொடுக்குறோன்னு ஒரு பேரை கொண்டு வாங்க. பிள்ளைங்க தானாக வந்து சேர்றாங்களா இல்லையா பாருங்க. அதை விட்டுட்டு மூடிட்டு போனால் என்ன அர்த்தம்? எந்த ஸ்கூல்லையும் டீச்சரே கிடையாது, அடிப்படை வசதிகள் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கிடையாது. ஒரு பாத்ரூம் போகணுமா, பிள்ளைங்க கூச்சம் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னு தானே எல்லா பெற்றோரும் நினைப்பாவ. அப்போ அந்த இடத்துல தரத்தை உயர்த்த வேண்டியது யார் பொறுப்பு? ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா எத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்க? அதுக்கு ஒரு 5 லட்சம் வாழையை கொண்டு வந்து வரிசையாக நெட்டி வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன செலவாகும்? அந்த ஒரு மாநாடுக்கு அந்த செலவு பண்ணுறத ஒரு ஸ்கூலுக்கு செலவு பண்ணுங்க, அந்த ஸ்கூல் தரம் உயருதா இல்லையா பார்க்கலாம். வெட்டி செலவு பண்ணுறத உபயோகமாக செலவு பண்ணுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிறது கிடையாது, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. வெட்டி செலவு மட்டுமே எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு நாட்டில் உதவும். எதையும் நல்ல விதமாக செய்யுங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது, மக்களே சொல்லுவாங்க இவங்க வந்து நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் அதை வந்து விளம்பரப்படுத்தணுன்னே கிடையாது, விளம்பரம் தானாக வரும். எதுவுமே நல்லது செஞ்சால் ஒரு நாள் இல்லைனாலும் 10 நாள் போனால் அவங்களா பேச ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, நாம் என்னதான் வந்து எவ்வளவோ அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு பேசணும், ஆனால் எல்லாமே நல்லா தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மனசு மக்கள்கிட்ட தானாக வரும். அதை நம்ம விதைக்கணும்னு அவசியமே இல்லை.